பசங்க பசங்க தமிழ் 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 பசங்க 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 தமிழ் 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 பசங்க 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 தமிழ் 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 பசங்க. ஸோ தமிழ் பசங்க தலைவா படம் பார்த்தாச்சு. இதில் வந்து சிம்பிளாக ஒன்றே லைன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஹீரோ பசங்க பசங்க தமிழ் 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 பசங்க. ஸோ வந்து ஒரு டான்ஸராக இருப்பாப்புல. செகண்ட் ஹாஃபில் வந்து தலைவா. ஸோ தலைவர் தலைவங்கிறது நாம தேடி போறதில்ல, நம்மளை தேடி வர்றது. ஓகேவா? இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். சொல்றேன், சிம்பிள். ஸோ ஒரு தடவை வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் டைலாக சொல்லிடுறேன். ஒரு தடவை கையில் கத்தி வந்துடுச்சுன்னா ஒன்று அது நம்மளை காக்கும், இல்லைன்னா அழிக்கும். ஓகேவா? இதில் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருங்கிறது தான் ஸ்டோரி. அதாவது ஆப்ரகாம் லிங்கன் 1809 1865 பீரியட் ஆஃப் டைம் அமெரிக்காவில் அடிமை விலங்கை உடைத்து கற்பின மக்களுக்கு வந்து கருப்பு அந்த இனத்து மக்களுக்கு வந்து வாழ்வு உரிமையை உண்டாக்கியவர். அந்த போராட்டத்துக்கு முக்கியமான ஒரு தலைவர் ஆபிரகாம் லிங்கன். ஓகே. கார்ல் மார்க்ஸ் 1818 1883 வரைக்கும் உலகையே தலைகீழாக புரட்டிய தலை சிறந்த சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ். கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கட்சி இருக்குன்னா அதுக்கு விதை போட்டவர் கார்ல் மார்க்ஸ், கம்யூனிஸ்டின் தந்தை. ஓகே. உண்மையிலுமே இன்னைக்கு இந்த உலகத்தை ஃபுல்லாக எங்கே போனாலும் ஒரு கம்யூனிஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் கார்ல் மார்க்ஸ் தான். மகாத்மா காந்தி 1869 1948 அகிம்சையை ஆயுதமாக்கி இந்தியாவுக்கு ஒரு விடுதலை வழிகாட்டிய ஒரு தலைவர். ஸோ இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சதுல முக்கியமான ஒரு பங்கு மகாத்மா காந்தி. ஸோ அந்த தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு இருக்கு. விளாடிமிர் லெனின் ரஷ்யாவின் சிவப்பு சூரியன். ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு தலைவர் ரஷ்யா. ஓகே. ஸோ எல்லா நாட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு சிறந்த தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் 2ஆம் உலகப் போரின் மகத்தான நாயகன், இங்கிலாந்தின் ஈடு இணையற்ற ராஜதந்திரி. ஸோ இவர் வந்து இங்கிலாந்து நாட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண ஒரு தலைவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவர். அடுத்த தலைவர் மாவா சடாங்கி, சீன கம்யூனிச பிதா. ஸோ சீனா நாட்டில் இருக்கிற ஒரு கம்யூனிச பிதா என்று அழைக்கப்படவர் கூடியவர். சேகுவாரா, புரட்சியின் வித்து, ஏகாதித்ய எதிர்பார்க்காத வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அதாவது இன்னைக்கு உலக நாடுகளில் இருக்கிற எல்லாருக்குமே இவரோட பேர் வந்து தெரியும், சேகுவாரா. மதர்லேண்ட் ஆர் உயிர், தாய்மொழி தான் வேணும். ஸோ சேகுவாராவை பற்றி வி ஆர் ஆல் நோ தட் மிகப்பெரிய சிறந்த ஒரு தலைவர். நெல்சன் மண்டேலா, அதாவது எல்லாருமே இதில் சொல்கிறது வந்து பர்டிகுலராக இவர் தான் இல்லை, எல்லாருமே வந்து சிறந்த தலைவர். மக்களுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணித்த, மக்களுக்காக போராடிய தலைவர்கள் கூட சொல்லலாம். ஓகேவா? அடுத்து நெல்சன் மண்டேலா, கருப்பின விடுதலை போராளி, தென்னாப்பிரிக்காவின் துருவ நட்சத்திரம். ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாட்டில் வந்து அவங்களுடைய சாதனையை மக்களுக்காக பண்ணியிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் எனக்கு வந்து உலக நாட்டிலேயே வந்து இவர் பேர் கேட்டால் மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வியப்பாக பார்க்குற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணும். லீ குவான் யூ, சிங்கப்பூரை உருவாக்கியவர். தம்மாந்துண்டு
சின்ன நாடுங்க, ஆனால் உலகத்திலேயே ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரியாக இருக்கட்டும், அதை தாண்டி பொருளாதாரத்தையே தீர்மானிக்கிற அளவுக்கு வந்து ஒரு நாட்டை வந்து இப்படி கட்டமைப்பு பண்ணி பில்டப் பண்ணுறதுங்கிறதுலாம் மை காட் அந்த மாதிரி தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் கூட சொல்லலாம் லீ குவான் யூ. சிங்கப்பூரையே உருவாக்கியிருக்காருங்க அந்த மனுஷன், மை காட். அதை தாண்டி அடுத்து மல்கம் எக்ஸ், அமெரிக்க கருப்பின விடுதலை போராளி மல்கம் எக்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ அமெரிக்காவில் ஒரு கருப்பின அந்த இடத்துக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு போராடிய ஒரு மிகப்பெரிய மனுஷன். ஃபிடல் காஸ்ட்ரோ, கியூபா அதிபர், மகத்தான கொரில்லா. ஸோ ஃபிடல் காஸ்ட்ரோ, யா, ஹேட்ஸ் ஆஃப். அடுத்து கமான் ஹோ சி மின். வியட்நாம் வெடி. ஸோ வியட்நாம் நாட்டில் ஒரு புரட்சியை கிளப்பியவர், வியட்நாம் வெடின்னு கூட சொல்கிறாங்க, ஹோ சி மின். மார்ட்டின் லூதர் கிங், அமெரிக்க காந்தி அகிம்சை போராளி. ஸோ நம்ம இந்தியாவில் எப்படி அகிம்சையை கொண்டு போராடினாரோ காந்தி, அந்த மாதிரி மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்க காந்தி அகிம்சை போராளின்னு சொல்கிறாங்க. தலாய் லாமா, திபெத் மக்களின் துருவ நட்சத்திரம். திபெத், ஸோ அது அந்த மக்களின் துருவ நட்சத்திரம். அடுத்த எண் தலைவா. இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மக்களின் நாயகன், மக்களின் வெளிச்சம், மக்களின் நட்சத்திரம், மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த விஸ்வா பாய். ஸோ மும்பை இந்தியாவில் பம்பாயில் தமிழ் மக்கள் வாழணும், தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த விஸ்வா பாய்ங்கிற கேரக்டரை பற்றின படம் தான் தலைவா. ஸோ இதில் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேன்ஸ்க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கும் இடைப்பட்ட பிரச்சனைகள், எந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் நின்று மக்களுக்காக எப்படி போராடினார் விஸ்வா பாய் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ படத்தோட தலைவர்கள் பேர்லாம் சொன்னல, இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு புரட்சியை வந்து எழுப்புனாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின கதை நம்ம கேட்கும்போதே நமக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆகும். மேபி இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக இருக்கும். நமக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய ரியாலிட்டிலாம் ஸ்டோரியாக நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி உடம்பே சிலுக்கும். ஏன்னா சிலுக்குது, பிகாஸ் எனக்கு இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஸோ ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியிலேயே இவ்வளோ ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தராங்க அப்படின்னா, ரியாலிட்டி ஸ்டோரி அப்போ எவ்வளோ மக்களுக்காக அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னமும் அவங்க பேர் சொல்கிறது ஹிஸ்ட்ரி, ரிமெம்பர் தட் நேம். ஸோ இதே மாதிரி இந்த தலைவா படத்தில் இட் வில் ஹேப்பன். இன்றைக்கி ரியாலிட்டியில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஹிஸ்ட்ரி ரிமெம்பர் பண்ணுமா பண்ணாதான்னு காத்திருந்து பார்ப்போம்.